ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? கடவுளே என்னைய காப்பாத்து. இப்படி கத்துறது தவிர எனக்கு வேற வழியே இல்லையே. அந்த பாவி மாமா பஞ்சவனம் கொடுத்த 2 நாள் கெடு முடிச்சு போச்சு. இப்ப நான் பணத்தை வந்து கேட்டா என்ன பண்ணுவேன்? எப்படியாச்சும் ஓசியில பணம் வரும், அதை கொடுத்து அவ கடன் அடைச்சுக்கலான்னு பார்த்தா ஒருத்தனை இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்கலையே. இப்ப காசு கடை என்ன பண்ணுவேன்? ஐயோ போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் ஆடு கட்டுவாங்களோ, பயமா இருக்கே. இங்க நான் ஒட்டி கத்திட்டு கிடக்கேன், கதறிட்டு கிடக்கேன். ஏதாவது கண்டுக்கிறானா பாரு இந்த ஆளு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத வேலை. பொண்டாட்டி புலம்பிட்டு கிடக்கல, என்ன எதுன்னு போய் விசாரிப்போம், பிரச்சனையை தீர்த்து வைப்போம். ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா? மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்குது கிடையாது. ஆனா பாரு என்னமோ பெரிய ஐஏஎஸ் படிச்ச மாதிரி பேப்பர் உட்காந்து படிச்சுட்டு கிடக்குறது. இந்தாயா எவ்வளவு கத்திட்டு கிடக்கேன். எங்கன்னா கொஞ்சம் பாரு காதுல வாங்குறியா? நீ பாரு செவிலியன் கடந்த என்ன அர்த்தம்? நீ கத்துறது எதுவும் நான் காதுல வாங்கலன்னு அர்த்தம். இந்தாயா உன்னைய போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பத்தியா என்னைய சொல்லணும். இம்புட்டு வருஷமா ஒண்ணுமே பேசாம அமுக்குடி மாதிரி அமைதியா இருந்துவிட்டு நான் சொல்றதுக்குலாம் ஆமா சாமியின் தள்ளி ஆடிவிட்டு இன்னைக்கு உன் மகன மருமா அவனை பார்த்து ரொம்பவே பெருசா ஆயிட்டு கிடக்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கூட்டா சேர்ந்துக்கிட்டு என்னைய பார்த்து ஒதுக்கி வச்சிருக்கீங்க. நீ ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் ஒதுக்கி வைக்க போறோம்? நீ ஓவரா வாய் பேசிட்டு கிடந்தா உனக்கான தண்டனை நீ அனுபவிச்சு போற. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? தவளை வாயில கெடுன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். அப்புறம் என்ன சொன்னேன்? இம்புட்டு வருஷமா வாய் முடிட்டு அமைதி இருந்தா. ஆமா வாய் முடிட்டே இருந்தேன். காரணம் பாவம் நம்மளை கட்டிக்கிட்டு எங்க இருந்தோ வந்த புள்ள அப்பா அம்மா சொந்த வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மள நம்பி வந்திருக்கு. அது நாம ஏதாவது ஒன்று பேசி கஷ்டப்படுத்த கூடாது, அது விருப்பப்படி இருக்கட்டுமே நானும் அமைதியா கிடந்தேன். எங்க அம்மாவோட வளர்ப்பு ரொம்ப நல்ல வளர்ப்பு பார்த்துக்க. அதனாலதான் நீ என்ன பண்ணாலும் வாயை பத்திக்கிட்டு அமைதியா உனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் நான் யாருக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும்? நீ எங்க அம்மா கூட சண்டை போடும்போதெல்லாம் பாவம் வந்து புண்ணியவதியும் என்னைய மாதிரி வாயை பத்திட்டு பேசாம போயிடும். நான் அதுக்கு அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம நடுவில் நின்று கஷ்டப்படக்கூடாதுன்னு அது எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியா கிடந்துச்சு. ஆனா இப்போ நான் யாருக்காக அமைதியா இருக்கணும் சொல்லு பாப்போம்? எங்க அம்மா உன்ன கடைசி காலத்துல பாத்துக்க முடியா இவ்வளவு நாள கம்முன்னு கிடந்தேன். அது போனதுக்கு அப்புறம் அப்பவே முடிவு பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் நான் யாருக்காக அமைதியா இருக்கணும் சொல்லு பாப்போம்? அதனாலதான் நீ பேசுறதுல எனக்கு கோவம் வந்து டக்கு டக்குன்னு கேள்வி கேட்கறேன். இப்ப நான் உனக்கு பிடிக்காத புருஷன் ஆகி போட்டேனாக்கோ. வயசான காலத்துல இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கு? புள்ள மருமக பேரம் பேத்துன்னு பார்த்துட்டு காலத்தை ஓட்ட வெட்டிட்டேன். இங்க பாரு காலங்கத்தால கடுப்பெத்தது கிளம்பி போயிருந்து வந்து நடு வீட்டுல கத்திக்கிட்டு வா மகத்துல முடிக்காத நாள் எந்த நாளோ அந்த நாள் எங்களை எல்லாருக்கும் நல்ல நாள். ஆமா பெரிய ஐஏஎஸ் படிச்ச ஃபேமிலி. மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் போனது கிடையாது, 5ஆம் கிளாஸ் தாண்டின கிடையாது. அப்படி இருக்கீல இந்த பேப்பர் அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு கிடக்கியா? உண்மையை சொல்லு, நீ பேப்பரே படிக்கல தானே? அதுல போட்டு கிடக்க படத்தை தானே பாத்துட்டு கிடக்க. ஆமா அப்படியே வச்சுக்க. இப்ப என்ன அதுக்கு போடிங்க இருந்து உன் மூஞ்சி பார்க்க பிடிக்காம இந்த பேப்பர்ல போட்டு கிடக்க படத்தை பார்த்து கிடக்கி வந்துட்டா பேசத்துக்கு. என்ன 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 சொன்னியா? உன்னைய சின்ன பொண்ணு சீக்கிரம் நேரம் ஆகுதுல்ல. இத வரங்க சீக்கிரம் வாச்சிட்டு நேரம் ஆகுது பத்துக்கியா. நான் கிளம்பி போக மாட்டேமா. ஐயா எங்க ஆட்சி இந்த வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. பூரா வேலையும் அதே செஞ்சு பிடிச்சி எனக்கு அலுப்பு இல்லாம கண்டுச்சு. இப்ப அது ஊருக்கு போடுறதுன்னு எனக்கு தான் கஷ்டமா கிடக்கு. ராத்திரி ஃபுல்லா உங்க மாமன் தூங்காம கையை காலை போட்டுக்கிட்டு உதச்சிட்டு என் தூக்கத்தையே கெடுத்து போடுறான். காலையில கொஞ்சம் அசந்து தூங்கிவிட்டேன். அதுக்குள்ளார நேரம் ஆச்சு கிளம்புறேன்னு கத்திட்டு கிடக்கீங்க. இந்தாங்க தோசையை தின்னுங்க. நான் போய் இன்னொரு தோசையை கொண்டாடுறேன். ஐயோ வேணாம் சின்ன பொண்ணு, இது சாப்பிட்டு பத்துக்க நேரம் ஆகும் பத்துக்க. எனக்கு எது போதும், இந்த ஒரு தோசையே போதும். எப்ப சின்ராசு வெளியே போய் மனுஷன் ஓடி ஆடி வேலை செய்யற உடம்புல தெம்பு வேண்டாமா? ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்து சாப்பிடறதுக்கு இதுக்கான நேரத்தை ஒதுக்கு. நல்லா சொல்லுங்க அக்கல். ஒரே ஒரு தோசை சாப்பிட்டா அந்த உடம்புல என்னத்தை ஒட்டும்? இப்படியே சாப்பிட்டு இருந்தா முருங்கைக்காக்கு கை கால் முளைச்ச மாதிரி கிடப்பாரு. நல்ல வாய்க்கு ருசியா 3 வேளை ஆக்கி தானே போடுதே. வஞ்சனம் இல்லாம அந்த வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டதே என்னவா? மத்தவங்கள மாதிரி வத்தல சுத்தமெல்லாம் ஆக்கி போடுதே. யார் பார்த்து வத்தல சுத்தலாம் ஆக்கி போடுதுன்னு சொல்லுதே? நான் ஒன்னும் போய் சொல்லலையாத்தே. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் புருஷன் நல்லா சாப்பிடுதாரு. அப்ப என் சமையல் நல்லா இருக்க வச்சு தான் சாப்பிடுதாரு. அதான் சொன்னேன். அடே அவன் பிறந்ததுல இருந்து நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இருக்க நான் தான் ஆக்கி போட்டு வளர்த்து பாத்துக்க. என் சமையல் நல்லா அம்மலையாம இருக்கும். நான் நல்லா சமைக்காம தான் இம்பிட்டு நல்லா வளர்ந்து கிடக்கானா? ஊர்ல போய் கேட்டு பாரு. அங்க பிள்ளைக்கு 4 அடி 5 அடி தான் வளர்ந்து கிடக்கு. நான் நல்ல சோறு ஆக்கி போட்டனால என் பிள்ளை 6 அடி வளர்ந்துருக்கான். அடேங்கப்பா பெரிய சாதனையா. ஆமா ஆக்கி போட்டுன்னு சொல்லுதாலே. இவ ஆக்கி வச்ச சோறுக்கு என்ன பேருன்னு கேட்ட கூட தெரியாம முடிச்சிட்டு கிடப்பா. எனக்கு கையில கிடக்குது போட்டு ஆக்கி போட்டேன் அமைதியா தின்னுட்டு கிளம்புற வழியா பாருங்கன்னு சொல்லுவா. இந்த ஆள் வேற எப்ப பார்த்தாலும் என் காலை வாரத்திலே குறியா இருக்காரு. சிவெல்லாம் கட்டின கண்ணவர். சரி கொடுங்க அங்கிள், நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு தோசை சுடுவா? வேண்டாமா கொஞ்ச நேரத்துல காப்பி கொடுத்தேன், அப்புறம் நடிக்க சாப்பிடுறேன். இவன் வந்து ஆபீஸ் கிளம்பி போறான், அவசரமா சாப்பிடாம முதல்ல அவனை கவனி. என்னங்க உங்களுக்கு இன்னொரு தோசை? ஐயோ வேணா சின்ன எனக்கு இந்த ஒரு தோசையே போதும். நீ மதியானத்துக்கு எனக்கு சாப்பாடு கட்டியா அந்த பையன் கொண்டா. நான் பசி எடுத்துச்சுன்னா மதியானம் உட்காந்துக்கிட்டு ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன். இந்த இரு எடுத்துட்டு வை. சோறுலாம் ஆற வச்சிருக்கேன், பாக்ஸ்ல போட்டு அடிச்சு கொண்டாடுறேன். அதுக்குள்ளார சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு எந்திரிச்சு ஓடாதீங்க. 5 நிமிஷம் வந்துடுறேன். ஆடா கட்டண கனவி மனைவினா இப்படிதான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்காது. என் பிள்ளைங்க மறுமொழியை நடிக்கும் போது என் கண்ணே பற்றும் போது இருக்கிய. கொல்லி கண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற கண்ணே என் பிள்ளைங்க மறுமொழி மேல் படுது. அதுக்கு முதல்ல பெரிய புஸ்னிக்கா வாங்கி உடைக்கணும். இந்த பாரியா அவங்க 2 பேரும் கட்டின புருஷன் பண்ணினா அப்ப நான் என்ன ஒட்டிக்க வந்தேன்? நானும் கட்டிக்கிட்டு தான் வந்தேன். கட்டிக்கிட்டு வந்தா கடமை முடிஞ்சு போச்சோ?
புருஷனை அன்பா அக்கறையை கவனிச்சுக்கணும், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். அவன் கஷ்டப்படும் போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கை தூக்கி விடணும். எவ்வளவு வேலை இருக்கு சொல்லு பாப்பா. கடமைக்கு வாழ்றது பேரு கல்யாண வாழ்க்கையில. பேசாம கிளம்பி போ இங்க இருந்து. திமிரியா திமிரு. இன்னைக்கு என் முடியெல்லாம் நினைச்சு ஏதோ 4 முடி வெள்ளை முடி அங்கங்க கிடக்கு. எனக்கு 4 முடிதான் வெள்ளையா கிடக்கா? நல்ல உத்து பாரு, 4 முடிதான் உன் மூஞ்சில கருப்பா கிடக்கு. பூராவும் நரைச்சு போய் தான் கிடக்கு. அதுக்கு இது அஜித் ஸ்டைல் ஆக்கும், அப்படிதான் இருக்கும். நான் இவ்வளவு பேசியும்ல, என் மண்டையில முடி கிடக்கு, உங்க மண்டையில முடி கிடக்கா? முடியும் இல்ல மூளையும் இல்ல. ஒரே ஒண்ணு, ஐயோ என்னால முடியல. ஏன் தான் இப்படி காலங்கத்தால சண்டை போட்டு கிடைக்கல தெரியல. ஆபீஸ் போகையில எங்கேயாச்சும் கொஞ்சம் நல்ல மூடுக்கு போக முடியுதா? இப்படி புலம்பியே நான் போகும்போது எனக்கும் ஒரு நல்ல காரியமும் விளங்க மாட்டேங்குது. நல்ல சொல்லு, எல்லாம் இவளால வந்தது. தொடர்ந்து பேசிக்கிட்டு நான் அவனை தொணன்னு பேசல, பணம் தான் பேசிருக்காரு. உங்க காதுல உள்ள பாத்தியாடா, எப்ப பார்த்தாலும் பணம் தான் இவனுக்கு. ஆமாயா, ஏன் சொல்ல மாட்டேன்? அன்னைக்கு அந்த பஞ்சம் வரணும், எவனோ ஒருத்தனை கூட்டி வந்து என்னை வீட்டு தேடி வந்து மிரட்டி பணம் கொடுக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவேன் அப்படி இப்படின்னு அன்னைக்கு என்னை மிரட்டும் போது குடும்பத்துல நீங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு வேலைக்கு தானே பாத்துருக்கீங்க. இந்தப்பா அப்படி இல்ல பேசாதப்பா, என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி அப்படி சொல்லி விட்டு கொடுக்காம பேசுனீங்களா? அவ வாங்குற பணத்துக்கு நான் பொறுப்புன்னு நீங்க பதில் சொன்னீங்களா? சொல்லுங்க பாப்பா. உட்காந்து வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணுவ, நாங்க எதுவும் தட்டி கேட்க கூடாதோ. பேச வந்துட்டான். உங்ககிட்ட என்ன பேச்சு? ஒத்துங்க அப்படிக்கா. ஐயா சின்ராசு, அம்மா உன்னை எப்படிலாம் வளர்த்தேன் சொல்லு பாப்போம். அம்மா இது வரைக்கும் உன்னை அடிச்சிருப்பனா, ஒரு வார்த்தை பேசியிருப்பனா? நீ கீழே வந்து அம்மா எவ்வளவு துடிச்சிருப்பேன், உன்னை தூக்கி அணைச்சிருப்பேன். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையாட்டா? ஏன்டா இவங்களோட சேர்ந்துட்டு நீ எப்படி மாறி போயிட்ட? இங்க பார்க்குமா, எப்போ மாறலனா எப்போ ஒரே மாதிரி இருப்பி. அப்ப அம்மாக்கு உன் மேல, நீ என் மேல உனக்கு பாசம் இருக்குதானே? அதெல்லாம் எப்போ இருக்குமா? என்னை பெத்து வளர்த்து நீங்க அது எப்படி பாசம் இல்லாம போயிட்டு சொல்லுங்க. உங்க அப்பனுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி, அடுத்து உங்களுக்கு உரைக்கிற மாதிரி நல்லா அப்படி சொல்லு. இங்க பார்ச்சன்ராசு, அந்த பஞ்சவனா அன்னைக்கு என்ன எப்படிலாம் அசிங்கமா பேசிட்டு போனா நீயே பார்த்துட்டு கடந்த. அவ சொன்ன 2 நாள் கெடு முடிஞ்சு போச்சு பாத்துக்க. இப்போ வந்து 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கலன்னா அம்மாவை ஜெயில தூக்கி போட்டுருவாப்பா. நீதான் அந்த பணத்துக்கு எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணணும்னு கண்ணு. என்னது ஏமா, என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல பாத்துக்கியா? உனக்கே தெரியும்ல, குழந்தைக்கு இந்த மாசம் தானே வந்து பிறந்த நாள்ல கொண்டாடணும். கை காசு எல்லாம் போட்டுட்டே வந்து பூராத்தையும் வந்து நான் செலவு பண்ணிருக்கேன். மாசம் கடைசி காசுக்கு நான் எங்க போவேன்? நீங்க கடனை வாங்கிவிட்டு கடனை வாங்கப்படலன்னு சொல்றீங்க, அப்புறம் நான் தான் கடனை வாங்கினு சொல்றீங்க. மாத்தி இப்படி பேசினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அதுக்கோசரம் நான் வாங்கின காசை நீ திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவியா? அப்பா அம்மா கடன் வாங்கினா அதை அடிக்க வேண்டிய கடமை பிள்ளைக்கு தானே இருக்கு. இப்படி பொறுப்பு இல்லாம பேசியடா. இங்க பாருங்கம்மா, என் படிப்பு செலவுக்காக வாங்கினீங்களா சொல்லுங்க, இல்ல உங்க உடம்பு முடியாம அதுக்கு செலவு பண்றதுக்காண்டி காசு வாங்கினீங்களா சொல்லுங்க. இது எப்படி ஏதாச்சும் வாங்கியிருந்தா சொல்லுங்க, நான் அடைக்கிறதுக்கு என்னோட கடமைன்னு சொல்லலாம். ஆனா நீங்க தேவையில்லாம கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை நான் அடைக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அதானே இப்ப நீ முடிவை என்னதான சொல்லுதே? நீங்க வாங்கின கடனை என்னால அடைக்க முடியவே முடியாதுன்னு சொல்லுதேன். என்னங்க இன்னும் அந்த ஒரு தோசையை பிச்சு போட்டுட்டு கிடைக்க வாயில உங்களுக்கு சாப்பாடே கட்டி நான் கொண்டாடிச்சேன். ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுன்னு அப்பையிலேருந்து கத்திட்டு கிடந்தீங்க. இப்போ அமைதியாக உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. சட்டு போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புற வழியை பாருங்க. இந்தாக்க பையி. என் பிள்ளைய துரத்ததுல இவ குடியா கிடக்க பாரு பாவி. ஆமாம்மா, சின்ன பொண்ணு நேரம் ஆச்சு பார்த்துக்க. கூட அந்த பையன் கொண்ட முதல்ல நான் கிளம்புறேன். பாய், டாடா, see you. அடே சின்ராசு நில்லுடா. அடே நில்லடி. இப்போ எதுக்கு நீ என் பிள்ளைய வெட்டி விட்டு வா? இது நல்லா இருக்கே. ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுன்னு அவர் தான் சொல்லிட்டு கிளம்பி போறாரு. நான் வெட்டி விட்டுன்னு சொல்லிட்டீங்க. இப்படி எதுக்கு அநியாயமா ஏமால பள்ளியை போட்டுட்டீங்க? நடிக்காதடி. இந்த மாதிரி அப்பாவே மூஞ்சி வச்சுக்கிட்டு தானே என் பிள்ளைய ஏமாத்தி வச்சிருக்கே. இதெல்லாம் பார்த்து பயங்கர பயப்படாத நான் இல்ல பாத்துக்க. இங்க பாருங்கத்தைக்கு எனக்கு உள்ள 1008 வேலை கிடக்கு. உங்க கூட உட்காந்து வெட்டியே பேசுற அளவுக்கு நான் ஒன்றும் சும்மா இல்ல. வேலை வெட்டி இல்லாம இல்ல. எப்படி பேசிட்டு போறா பாரு திமிர எடுத்து கலத. நான் தனியா கத்தனாலே இவருக்கு காது கேட்காது. இதுல இவளை பத்தி பேசினா சுத்தம் இன்னும் கேட்டும் கேட்காத மாதிரி தானே கிடப்பாரு. ஹலோ மம்மி. எவன்டா அது? ஏண்டா உனக்கு எத்தனை மாதிரி சொல்றது? மம்மி டம்மின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் அழகா அம்மான்னு சொன்னதா உனக்கு என்னவா? சரி அம்மா போதுமா, சும்மா அதே சொல்லிக்கிட்டு. அதுல இருக்கட்டும். இது என்னடா ரயில் இன்ஜின்ல கரியலி கொட்டுற மாதிரி காஸ்டியூம் போட்டு நின்றுட்டு கிடக்க? என்னது? என்னுடைய காஸ்டியூமை பார்த்தா ரயில் இன்ஜின்ல கரியலி கொட்டுற மாதிரி கிடக்க? ஏம்மா உனக்கு கண்ணுக்கு தெரியாத? முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணி கண்ணாடியை வாங்கி போடு. அடே எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. நான் கரெக்டாக தான் சொல்லுதேன். உனக்கு சந்தேகம் வந்து அடைச்சு கேட்டு பாரு, அவங்க சொல்லுவாங்க. நாளும் மண்டையும் மண்டையில் இருக்கிற தொப்பியும் நீ போட்டிருக்கு சட்டையும் அப்படிதான் கிடக்க. சேம் பப்பி சேம், வெரி வெரி சேம். சேம் டு யூ. ஏமா காலையில கடுப்பேத்தி கிடக்காத, சும்மா சொல்லிவிட்டேன். அதே தான் நானும் சொல்லுதேன். காலையில இப்படி ஒரு கோமலி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்கட கிளம்புறவா? மறுபடியும் பாரு, என்னைய பார்த்தா கோமலி ட்ரெஸ் மாதிரியே கிடக்கு. இன்னைக்கு கிரிக்கெட் டோர்னமெண்ட் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு அதுல நான் தான் பாத்துக்க. ஆமா பால் பொடிக்கு போற வேலை தானே. நல்லா இருக்குமா? உன் பேச்சு நல்லா இருக்கு. என்னை அசிங்கப்படுத்த ஊர்ல இருக்கிற எவனும் வேணாம். இந்த வீட்டுக்கு
நீ பாட்டு சும்மா. ஆமா என்னடா இது காலங்காத்தால எங்க இப்ப கிளம்பிட்டு கிடக்க? இப்பதானே சொன்னேன் கிரிக்கெட் டோர்னமெண்ட் கிடக்கு, அதுக்கு தான் போயிட்டு கிடக்கு. வெட்டி விட வா மகனேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அதை விட்டுவிட்டு எங்க போறேன் நொங்க போறேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு கிடக்க. ஆமா அப்படியே பெரிய வேட்டையாடி விளையாடு கமலு வெட்டி உடன் வான்னு சொல்றதுக்கு. ஏண்டா வெட்டி அப்படி ஊர் சுத்திட்டு கிடக்கு, ஏதாவது வீட்டு வேலை ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்ல? இந்த வீட்டு வேலை காட்டு வேலை கையில வேலை இதெல்லாம் ஏன்ட்டு சொல்லிட்டு கிடக்காத. டென்ஷன் எடுத்துக்கிட்டு ஏதோ போகும்போது மட்டும் ஒரு வாட்டி சொல்லி போலான்னு பார்த்தா பெரிய தப்பால போச்சு. வழிய விடு. இன்னைக்கு மட்டும் நாங்க மேட்ச்ல ஜெயிக்காம இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. பிள்ளையாது சரியான தொல்லை போறத பாரு. இவதான் அப்படியே பெரிய தோனி நினைப்பு. கிரிக்கெட் மேட்ச்ல சிக்ஸா அடிச்சு அப்படியே வெற்றியை கூச்சி 5 லட்சம் 10 லட்சம் காசு வாங்கிட்டு வந்துருவாரு. ஆளே அவனையும் பாரு. அங்கே போய் 5வது படிக்கிற பசங்க கிட்ட 1வது படிக்கிற பசங்க கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு தெரியுது. இதை பெற்றதுக்கு ஒரு பொட்டை பிள்ளை பெற்றுந்தா வச்சு பாத்திரம் கழுவி போட்டுருக்கோம், துணி அலசி போட்டிருக்கோம், நமக்கு கூட மாட ஒத்தா சேர்ந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆம்பளை பிள்ளை பெற்றுவிட்டு ஒன்றுத்துக்கு உதவலை. எல்லாம் என் மாமி இருக்காரியை சொல்லணும். மாசமா இருக்கும்போது ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கோயில் அந்த கோயில் போய் வேண்டிட்டு வந்துச்சு. அதனால தான் என்னமோ ஆம்பளை பிள்ளை பிறந்து வச்சு போல. என்ன சொல்றேன் இந்த ஆளு ஒண்ணு விளங்கல. அட 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 என்ன அருமையான முருகலான நெய் தோசை, தொட்டுக்கத்துக்கு கார சட்னி, புதினா சட்னி, சூப்பர். பக்கத்துல குட்டி உட்காந்து கிடக்கலே, அவளை பார்க்க வச்சு நம்ம சாப்பிடவே ஏதாவது ஒரு என்ன இருக்கா பாரு. இந்த மனுஷன் நல்லா 10 தோசை தின்னுட்டு கிடக்காரு. என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. வீட்டுல யார் இருக்கிறது? அத்தாடியாத்தா கரெக்டா வந்து விட்டாலே காசு வாங்குறதுக்கு. நான் கூட மறந்து போடுவான்னு நினைச்சா இப்படி வந்து நிக்கிறாளே, இப்ப என்ன பண்ணுவேன்? வாமா சாப்பிடுமா. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். என்ன அனலட்சுமி சமைக்குமா? அது 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 வந்து அது என்னம்மா அண்ணா அப்படி பார்க்குற? உனக்கு கொடுத்த கெடு முடிச்சு போச்சு பார்த்துக்க. 2 நாள் நான் திரும்ப வரும்னு சொன்னல, காசு எடுத்து வை சீக்கிரம். நேரமாகுதுன்னா கிளம்பணும் என் மக வீட்டுக்கு. அது 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 வந்து காசு காணும். என்ன வந்து போய் சொல்லிக்கிட்டே இங்கே பாரு, வாயில வர பொய்யெல்லாம் அடிச்சு விடலான்னு பார்க்காத. ஒழுங்கு மட்டும் பணத்தை எடுத்து வை. உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. இல்லாட்டி போய் அந்த போலீஸ்கார பையனை கூட்டிட்டுமா சொல்லு. உன்னை எல்லாம் ஜெயிலுக்கு தூக்கி போட்டா நல்லா அடங்க போல இருக்கே. ஐயோ ஜெயிலா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. வேணாம் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதப்பா தாயே. அப்போ ஒழுங்கு மட்டும் பணத்தை எடுத்து வை. இந்த இல்லாத பிள்ளை சாக்கில் சொன்னா நான் எதுவும் நம்ப மாட்டேன் பார்த்துக்க. நீ பணத்தை எடுத்து வை, இல்லாட்டி ஜெயிலுக்கு கிளம்ப அம்பிட்டுதியா. பஞ்சு என்னைய பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? இல்லை இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு கொஞ்சம் டயம் கொடு. இங்கே பாரு, ஏற்கனவே உனக்கு 2 நாள் கொடுத்தேன் சொல்லிட்டு தானே போனேன். ஒழுங்கு வந்து பணத்தை எடுத்து வை. நீ சரிப்பட்டு வர மாட்டே போல இருக்கே. இப்போவே அந்த போலீஸ்கார பையனுக்கு போன் போட்டு வர சொல்லுது. இரு இல்லை வேண்டாம் இரு அவசரப்படாத. ஜெயிலுக்குலாம் போய் என்னால் கழி தீக்க முடியாது. காசு தானே நான் திருப்பி கொடுத்துட்றேன். கொஞ்சம் நேரம் அமைதியா இரு ப்ளீஸ். எனக்கு என்ன பார்த்துட்டு கிடைக்கீங்க, தயவு செஞ்சு அவகிட்ட பேசுங்களே. நல்லா இருக்கே நியாயம். நீ பண்றதுல பண்ணிவிட்டு நான் போய் உனக்கு வக்காலத்து வாங்கணுமா? இந்த வம்பே வேணாம் பார்த்துக்கியா. அட பாவி மனுஷா, என்ன இப்படி ஆளுக்கு வேணாம் சொல்லி ஒதுக்கி போறீங்க? நீ பண்ண வேலை அப்படி. இங்க பாருங்க, உங்க கையை காலை நினைச்சு கேட்குறது ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுங்க. நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துட்றேன். இல்லாட்டி என்ன ஜெயில பிடிச்சி போட்டுருவாளே. நான் என்ன வேலைக்கு போய் மாசம் சம்பளமா வாங்கிட்டு இருக்கேன். நானே எந்த வேலை வெட்டி இல்லாம வீட்டுல சும்மா உட்காந்து இருக்கேன். என்கிட்ட வந்து பணத்தை கேட்கிற 10 நயா பைசா கூட என்கிட்ட இல்ல பார்த்துக்கியா. அதே சரி, பெத்த பிள்ளை புருஷனே உன்னை நம்பல, இதுக்கு மேல உன்னை யார் நம்ப போறாங்க? ஏதோ நான் ஒரு வேலை செஞ்சிருந்தா கூட ஏதோ சரி போனா போதுல காசு கடலை கொடுத்துருப்பேன். ஆனா என்கிட்ட காசு இல்லையே. நான் தான் எந்த வேலைக்கு போலியா, அப்படி எப்படி என் கையில் காசு இருக்கும்? அதுவும் சரிங்க. இந்த ஆள் என்ன வேலை வெட்டிக்க போயிட்டு கிடக்காரு. என் மகனும் வீட்டில் இல்லை. இப்போ இந்த ஆளும் கையை விரிச்சு விட்டா காசு இல்லைன்னு சொல்லிவிட்டான். இப்போ என்ன பண்றது? இருக்கவே இருக்கு இந்த சின்ன பொண்ணு. வேற வழியே இல்லை, அவட்ட தான் கேட்கணும் போல இருக்கே. வெக்கத்தை விட்டு கேட்ட வேண்டியதியா, இல்லாட்டி நாம தானே ஜெயிலுக்கு போய் அவசப்படணும். சின்ன பொண்ணு மர்மம்ல சின்ன பொண்ணு எம்மாடி சின்ன பொண்ணு, உன்னைய விட்ட உதவி பண்ண இப்போ எனக்கு யாரும் இல்லை பார்த்துக்க. இந்த உடனே பணம் வேணும்னு சொல்லிக்கிட்டு அந்த பஞ்சுகளி வந்து என்னை போட்டு பாடா படுத்திட்டு கிடக்கா. ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுப்பா. பணமா? என்னமோ நீங்க கொடுத்து வச்ச மாதிரியே பேசிட்டு கிடக்கியா? பாடுபாவை எப்படி போய் சொல்ற பாரு. என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வாங்க வேலைன்னு சாதிக்கிறாளே. எல்லாம் என் நேரம், இவர்கிட்ட கெஞ்ச வாட்டி நேரம் பாரு. என்ன உங்க முகத்துல கோவம் குப்பளிக்குது? மனசுக்குள்ளே என்னை போட்டு திட்டுற மாதிரில இருக்கு. ஐயோ எம்மாடி மர்மூளை, நான் போய் உன்னை திட்டுனா சொல்லு பாப்போம். ஆமா என்ன நீங்க திட்ட மாட்டீங்க, ஆனா நிறைய சாபம் கொடுப்பீங்க. ஐயோ நேரம் பார்த்து பழி வாங்குறாளே பாவி மாவ. இங்க பாரு சின்ன பொண்ணு, நான் பண்ணதுல தப்பு, பேசுறதுல தப்பு தானே இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப நான் வந்து மனசு திருத்தேன் கேட்குது. வெக்க மன துடிச்சோன்னு எல்லாத்தையும் விட்டு கேட்குது. ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுமா, இல்லாட்டி நான் இன்னைக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியதா பாத்துக்க. உங்களை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. சரி, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல இருந்து ஒரு 5000 ரூபாய் காசு தரேன், உங்களுக்கு உதவி பண்றேன். அப்பாடி இப்பதான் நிம்மதி. குடு. அது எப்படி உங்களுக்கு சும்மா காசு தர முடியும்? ஆனால் சும்மாலாம் காசு தர முடியாது. நான் ஒரு பேப்பர் கொடுப்பேன். அந்த கண்டிஷனுக்குலாம் நீங்கள் சரிப்பட்டு ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் உங்களுக்கு காசு தரேன். எனக்கு கண்டிஷன் போட்டு காசு தருவியா? என்னடி மாமியார்கிட்டயே அக்ரிமெண்ட் பேப்பர் போட்டு தான் காசு தருவியலா? பாத்தீங்களா, இதுதான் உங்களுடைய உண்மையான குணம். எப்படி மாறி வருது பாரு. ஐயோ அப்படி இல்லை சின்ன பொண்ணு கண்ணே. என்ன தந்தால வயசுலயும் அனுபவத்திலயும் நான் மூத்தவ தானே.
நான் உன் மாமியார்களா நீ இப்படிலாம் கண்டிஷன் போட்டா அது நல்லா இருக்காதுன்னு அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தாலும் சொத்து பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி சொந்தத்துக்குள்ளே பிரச்சனை வருமா. அதனால நான் சொல்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் ஓகே பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா காசு தருவேன், இல்லாட்டி என்னால் தர முடியாது. நான் கிளம்பி போகிறேன். ஐயோ காரியமே கட்டுது. அப்படிலாம் இல்லை, என்ன கண்டிஷன் சொல்லு. இந்தாங்க கண்டிஷன் பேப்பர், நீங்களே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. தமிழ் தெரியும்ல? எல்லாம் என் நேரம். சத்தம் போட்டு படிக்காத, எல்லாருக்கும் தெரியணும்ல. அப்புறம் நாளைக்கு சாட்சி இல்லாமல் யாரும் சொல்லக்கூடாதுல்ல. சின்னராசு அம்மா அன்னலட்சுமி ஐயா, நான் எனது மருமகள் சின்ன பொண்ணுகிட்ட ரூபாய் 5000 கடனாக பெறுகிறேன். இந்த 5000 ரூபாய் பணத்தை கூடிய விரைவில் நான் திருப்பி கொடுப்பேன். அப்படி என்னால் குடிக்க முடியவில்லை என்றால் எனது மருமகள் நடத்தும் குட்டி 5 ஸ்டார் ஹோட்டலில் உணவு பாத்திரங்களை கழுவுவேன். இது உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? நீ வச்சு நடத்துறது 5 ஸ்டார் ஹோட்டலா? கையெழுந்தவன் ஹோட்டல்ல கூட நீ வச்சிருக்கிற கடை வந்து லிஸ்ட்ல சேராது பாத்துக்க. அப்படி இருக்கீல, இது நீ வச்சு நடத்துறது குட்டி 5 ஸ்டார் ஹோட்டலா? இது ரொம்ப ரொம்ப ஓவர் பாத்துக்க. ஷோ, என்னை பற்றி வரைக்கும் சுத்தமான தரமான சாப்பாடு தர ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கியா? அப்படி பார்த்தா என்னோட ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கியா? கூடி சீக்கிரம் அதை நான் 7 ஸ்டார் ஹோட்டலாகவும் மாற்றுவேன். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். மேற்கொண்டு கன்சிஸ்டன்சி படிங்க. கர்ம இந்த இளவெல்லாம் என் காதுல கேட்க வேண்டியது இருக்கு பாரு. ஆமா, அது என்ன உணவு பாத்திரம் கழுவு வேணும் போட்டிருக்கேன்? உணவு பாத்திரம் தான். நான் ஹோட்டலில் இருக்க சமைக்கிற பாத்திரம், அப்புறம் எல்லாரும் உண்ட பாத்திரம், ஐ மீன் எச்ச பாத்திரம், இதெல்லாம் கழுவி கொடுக்கணும். என்னது? யாரை பார்த்து எச்ச பாத்திரம் கழுவி சொல்லுவா? உன்னைய பார்த்துதியா? நீ தானே பணத்தை கடனா வாங்குற, இந்த கண்டிஷன்ல உனக்கு தானே. அப்போ இது வந்து உன பத்தி தான் எழுதியிருக்கு. ஏட்டி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன் கடையில இருக்கிற எச்ச பாத்திரத்துல என்ன கழுவி சொல்லுவ? இங்க பாருங்க, வாரி வாரி வழங்குறதுக்கு நான் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல இருந்து வரல. அவ்வளவு ஏன் கல்யாணம் ஆகி வரும்போது ஒரு 1/4 பவுன் மோதிரம் கூட எடுத்துட்டு வரல. உங்களுக்கே தெரியும்ல. அப்படி இருக்கீங்களா, நான் பணத்தை சும்மா கொடுக்க முடியுமா? அதனால தான் கண்டிஷன் போட்டு கடனா தரேன். நான் கூடி சீக்கிரம் அந்த கடனை நீங்க திருப்பி கொடுத்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி தரலனா என் ஹோட்டலில் வந்து எடுபடி வேலை செய்யணும். அப்புறம் நான் எடுத்து போட்டு போடுற எல்லா பாத்திரத்தையும் நீங்க கழுவி கொடுக்கணும். அம்பிட்டுதான் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி கொடுத்து நீங்க கடனை அடிச்சுக்கிடுங்க. இதுதான் கண்டிஷன். ஓகேன்னா கையெழுத்து போட்டு கொடுத்து காசு வாங்கிக்கிடுங்க, இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இருங்க. அம்பிட்டுதே என்ன தைரியங்களுக்கு என்னைய போய் எச்ச பாத்திரம் கழுவி சொல்லுதாலே? நான் சாப்பிட்ட பாத்திரத்தையே கழுவ மாட்டேன். இதுல யாவோ சாப்பிட்ட பாத்திரத்துல நான் கழுவணுமா? இப்படிப்பட்ட காசு வாங்கறதுக்கு நான் வாங்காமலே இருப்பேன். இந்த கண்டிஷன் நான் எதுக்கு சம்பாதிக்கணும்? முடியாது, நெவர். நாட்டி அனலட்சுமி என்ன அங்க பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் பழம் தட்டு வையே, எனக்கு ஆயத்தட்டு சோலி கிடக்கு. பஸ் போயிட்டு அப்புறம் எப்படி நான் என் மாவு வீட்டுக்கு போறது? விதி என் வாழ்க்கையை விளையாடல. இந்த வீட்டுல இருந்து என்ன சுத்தி சுத்தி விளையாடுதாங்க. மாட்டி சின்ன பொண்ணு, வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுமா? இங்க பாருங்க, என் கடையில இந்த ஒரு வேலை மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்றும் உங்களுக்கு கம்பல் பண்ணலையே. இந்த வேலை கேட்டு 2-3 பேர் கூட நேற்று காலையில் வந்து சொல்லிட்டு போனாங்க, பாத்திரம் கழுவுற வேலையை நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. நான் தான் போனால் போதுன்னு அமைதியாக இருந்தேன். சரி, பெரிய மனசு பண்ணி உங்களுக்கு இந்த வேலை கொடுத்தா ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. காசு வேணும்னா கையெழுத்து போட்டு வாங்கி கொடுங்க, இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இருக்கேன். மட்டும் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட மறுபடியும் என்னால் பேச முடியாது. கம்மாட்டி வருமாவில இவ்வளவு அதுக்கு செருப்பிட்டு வரமாட்டா பாத்துக்க. நீ யாரோ பாத்திரம் கழுவு வேலைக்கு வந்தாங்கன்னு சொல்லல, அவங்களே வச்சுக்கோ, சுத்தமா கழுவாங்க. இவன் சரியான சோமேறி, இவெல்லாம் ஒழுங்கு கழுவி தர மாட்டான். ஆமா, பெரிய பாரி இந்த வேலை. இதுக்கு ஆளாளுக்கு நான் நின்று போட்டி போட்டுட்டு வராத. பாத்திர கழுவு வேலைக்கு தானே வராங்க, பெரிய பில்டப் வேற. அண்ணா பணம் வருமா வராதா? அப்படியே பிடிச்சி வச்சு செல்ல மாதிரி விட்டுருவா. சரி, இந்த கண்டிஷன் நான் ஒத்துக்கிறேன். பணத்தை குடு. கையெழுத்து போடுங்க. இந்தாங்க பெண்ணு, இந்தாங்க நீங்க கேட்ட பணம் 5000 ரூபாய். கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கடனை திருப்பி தரோம், இல்லை பாத்திரம் கழுவி கொடுத்து உங்கள் கடனை அடைச்சிக்கணும். அப்படிதான் இது ஏதாச்சும் மாற்றி ஏசுனா கடைசி நேரத்தில் ஏமாத்தலாம் நினச்சிக்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை கொண்டு போய் நானே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து உங்களை உள்ள பிடிச்சி போட்டுருவோம். பார்த்துக்கிடுங்க. புள்ள பூச்சிக்கூட கொடுக்க மாட்டேங்குது. இருக்கட்டும், ஒரு நாள் வெடுக்குன்னு புடிங்க எரியிறேன். அடியே பஞ்சம், என்ன உன் பணம்? இன்னொரு முறை என் வீட்டு பக்கம் உன்னை பார்த்தேன், அவ்வளோதான் வெளுத்து போடுவோம். பார்த்துக்க சரிதாப்பா? ஆமாம், நான் எதுக்கு வரப்போய்? எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. நான் என் மக வீட்டில் போய் நான்லாம் ஜாலியாக இருந்துட்டு வருவேன். உன் வீட்டு வாசப்படி தவங்க இருக்கணும், எனக்கு ஒன்றும் எந்த அவசியமே கிடையாது. சரிதான், போ. நிம்மதியாக போய் தொலைஞ்சிது. சரி, இங்கே பாருகத்தே, நாலுலேருந்து என்ன கடை திறக்க போகிறேன். அதனால காலையில் எந்திரிச்சு கூட மாட வேலை செய்ய. கடையில் வந்து சமைக்கிற பாத்திரம், அப்புறம் குழம்பு பாத்திரம், தட்டு, டம்ளருன்னு எல்லாத்தையும் கழுவணும். பார்த்துக்கிடுங்க. நாலுலேருந்து வந்து பாத்திரம் கழுவுற வேலைக்கு ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? என்னதே இங்கே பாரு, நான் காசு திருப்பி கொடுத்துட விடணும், இல்லைனா மட்டும்தானே உன் படம் வந்து பாத்திரம் கழுவணும். ஆமாம், நீங்கள் என்ன கலெக்டர் ஆஃபீஸில் போய் வேலை செய்றீங்க? இல்லை எங்கன்னா டீச்சரில் ஸ்கூலில் போய் டீச்சர் வேலை செய்றீங்களா? எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது. வீட்டில் சும்மா தானே கிடைக்கிய. அப்போ காசு எப்படி சும்மா வரும்? ஒழுங்காக என் கடையில் வந்து பாத்திரம் கழுவி கணக்கை வந்து கழிங்க. ஆமாட்டுதியா? எவ்வளவு திமிரு, என்னையே பாத்திரம் கழுவ வச்சுட்டால. இரு உனக்கு இருக்கு. எப்படி எந்த பண பிரச்சனையும் சரி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இவ்வளோதான் ஏதாவது பண்ணி சரி கட்டணும். பண்றேன், உனக்கு வைக்கிற பெரிய ஆப்பா இரு.